Happiest birthday, darling. Feeling very happy because உன்னோட ஸ்பெஷலான ஒரு பர்த்டேயில் நாங்கள்லாம் பார்ட்டாக இருக்கணும்னு அண்ணா நினச்சிருக்காரு. ஸோ அரவிந்த் அண்ணாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் என் ஃப்ரெண்டு வந்து கல்யாணம் ஆகி செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பர்த்டேயில் வீடியோ சென்ட் பண்ணி அனுப்புறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ ஒய்ஃபாக ஒரு பொறுப்பாளியாக என்னோடய தோழி வந்து இந்த செலிப்ரேட் பண்ணுறா இந்த பர்த்டேவை. ஸோ ரொம்ப ஹாப்பி பர்த்டே சுஜி. பி யூ always be happy. I'm there for you and you know I'm there for you. Happy birthday சுஜி. நீயே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையாக எப்பயும் இப்போ இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஹாப்பி பர்த்டே சுஜி. லைஃப்பில் ஹாப்பியாக இரு. மேரேஜ் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணு. அரவிந்த் அண்ணன் நல்லா பார்த்துக்கோ. எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத. ஹலோ சுஜி. கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணாலும் யூ ஹாவ் டு நோ தட் ஐ வில் பி தேர் சப்போர்ட்டிங் யூ எவ்ரிவேர். விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. லிவ் அ ஹாப்பி லைஃப் அண்ட் லிவ் அ ப்ராஸ்பரஸ் லைஃப். சாந்திகாக்கா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்பயும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, பாய். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே. உங்களோட பர்த்டே இந்த வருஷம் அழகாக போகும். ஹாப்பி மேரிட் லைஃப். அண்ணாவோட ஜாலியாக இருங்க. பர்த்டே நல்லா ஸ்பெஷலாக கொண்டாடுங்க. இந்த பர்த்டே உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அக்கா. பர்த்டே சாந்திகா. லைஃப் லாங் ஹாப்பியாக இரு. இந்த பர்த்டே வந்து உனக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போகணும். கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டே உனக்கு நல்லா ஆகணுன்னு உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிச்சி போய் எங்கெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். வரல, கடைசி டேக்கு நல்லா வந்துடணும். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சுஜி. நல்லா இரு, சாப்பிடு, நான் பார்த்து பத்திரமா இருமா. ஹாப்பி பர்த்டே சுசாந்திகா. ஹாப்பியாக இரு. ஹாப்பி பர்த்டே சுசாந்திகா. ஹாப்பியாக இரு. பி ஹாப்பி, ஸ்டே பிளேஸ்டு, நல்லா இரு. லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். 16 குழந்தைங்க விட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். எனக்கு டைம் இல்லை, அதான் நான் இதை எடுத்து கொடுக்குறேன். ஹாப்பி பர்த்டே. வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுறேன். ஹாய் சுஜி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா என்ஜாய் பண்ண, லைஃப்பை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போ. நல்லா ஹாப்பியாக இரு. ஓகேவா? பாய். பிறந்த நாள் வாழ்த்து. சரி, வேற சொல்றியா? அப்புறம் ஒன்றும் இல்லை. Hey Papa, wish you many more happy returns of the day. Don't let yourself be controlled by things which makes you low. So stay happy. Sooner or later things going to change in a right way. பார்த்துக்கலாம், எதனாலும் பார்த்துக்கலாம். Once again wish you many more happy returns of the day Suji. Take care. Bye. தங்கப்புள்ள சுஜிக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வளமோடு வாழ, வாழ்வாங்கு வாழ அப்பா நான் வாழ்த்துறேன். என் அன்பு மகளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தங்கம். ஹாய் சுஜி, ஹாப்பி பர்த்டே. ஆக்சுவலி வந்து இதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு பர்த்டே மேரேஜ்க்கு அப்புறம். ஸோ நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணேன். அண்ட் ஆஸ் அ சிஸ்டராக நாங்கள் எப்போவுமே உன் கூட இருப்போம். எதை பற்றியும் கவலைப்படாத. அண்ட் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். ஹாய் சுஜி. ரீசெண்ட் டைமில் நீ நிறைய கோ த்ரூ பண்ண. ஸோ அது எல்லாமே எங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ இனிமேல் இந்த பர்த்டேல இருந்து நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எதுக்கும் பயப்படாது, நாங்கள் எப்போதும் கூட தான் இருப்போம். ஸோ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. டேக் கேர். ஹே சுஜி அக்கா, ஹாப்பி பர்த்டே. இந்த பர்த்டே கண்டிப்பாக உனக்கு சூப்பராக போகும். அரவிந்த் மாமா பாரு, உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருப்பாரு இந்த பர்த்டேயில். உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா சீரியஸாக வந்து டக்குன்னு வரவே மாட்டேது. அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படி இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒன்றாவே இருந்துட்டு திடீர்னு அப்படி மேரேஜ் ஆகி போனதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல. பட் ஸ்டில் அக்செப்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அக்செப்ட் பண்ணி தான் இருந்தோம். பட் ஸ்டில் ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு, சிரிச்சிட்டே இரு. எல்லாம் ஒரே வார்த்தை தான், பட் இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். பரவாயில்ல, என்ன கஷ்டம் இருந்தாலும் எங்ககிட்ட சொல்ல, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். கஷ்டப்படாத, எதாக இருந்தாலும் சொல்லு, நாங்கள் நம்ம பார்த்துக்கலாம். அரவிந்த் மாமாவே ஏதாவது திட்டினாரா எங்ககிட்ட சொல்லு, அடிச்சுக்கலாம் அவரை. ஓகேவா? அதுக்கெலாம் பயப்படக்கூடாது.
பேர் இருக்கோம்ல, நாங்கள் சிஸ்டர்ஸ் எதுக்கு இருக்கோம், அதுக்கு தான் இருக்கோம். என்கிட்ட சொல்லி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக லைஃப் லாங் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எல்லாருமே உன் கூட தான் இருக்கோம். சரியா? ஸோ ஹாப்பியாக எதுக்கும் கவலைப்படாத. சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு நல்லா பார்த்துக்கிட்டேன். நீ என்ன தான் வந்து எனக்கு அவந்திகா தன்யாவுக்கு வந்து நீ என்ன தான் அக்காவாக இருந்தாலும் சுஜி ரபினா செல்சியா ரபினாக்கெலாம் நீ வந்து லைக் எங்கர் தானே. பட் ஸ்டில் வந்து நீங்கள் எங்கள் வந்து எல்லாரையும் வந்து நீ நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட, எந்த வேலையும் விடாமல். திட்டுவா சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து நீயே வந்து எல்லா வேலையும் செஞ்சுருவேன், எங்களை எதுவுமே விடாமல். அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இப்போவும் நீ அப்படி தான் இருக்க, இப்படியே இரு, சேஞ்ச் ஆகாத. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? வேறு என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரில. எனக்கு ஏதோ தெரிஞ்சதை பேசி வீடியோ நான் சென்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். பாய் பாய். லவ் யூ ஸோ மச். மிஸ் யூ. ஹாப்பி பர்த்டே சுஜி. ஹாப்பியாக இரு. பர்த்டேவை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணு. சண்டை போடாமல் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் சுசாந்திகா, ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்கிறியா? எப்படிம்மா இருக்கிற? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது வரைக்கும் Many more happy returns of the day. Susantika, happy birthday. How is her life? Reply me. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சுஜி. இது உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ இத்தனை வருஷம் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோமோ அதை விட ஹாப்பியாக இந்த வருஷம் நீ செலிப்ரேட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ நிறையா இருக்கும் வந்துட்டு சொல்கிறதுக்கு, அது வந்து தனியாக பேசிக்கலாம். அண்ட் இத்தனை வருஷத்தில் நீ இந்த கொஞ்சம் மாதம் எப்படி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அது எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே உனக்கு ஒரு அனுபவம் மட்டும்தான் தவிர எந்த ஒரு விஷயத்தையுமே பேகேஜாக கொண்டு போயிட்டுருக்காது. ஸோ அதுதான் லைஃப்னு உனக்கு தெரியும். அவனோட பேஷன்ஸ் மட்டும் நீ கொஞ்சம் கம்மி பண்ணிட்ட. அதை வந்து திரும்ப அப்படி இருக்க பாரு. அண்ட் எப்பவுமே உன் கூட இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உன் கூட சேர்ந்து தான் நாங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஃபேமிலி. ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணு. நான் கூட இருந்திருக்கேன், இருப்பேன், இருக்கவும் செய்வேன். சரியா? ஹாப்பியாக மிஸ் யூ. ஹாய் சுஜி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்பயுமே ஹாப்பியாக இரு. எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இரு. இதுலேயும் உடஞ்சி போயிடாத. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சொல்லு. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்பட்டுருக்காத. சொன்னால் தான் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கிடைக்கும். சரியா? ஹாப்பியாக இரு. லைஃப்பை நல்லா கொண்டு போ. எல்லாம் நல்லதே நடக்கும். ஹாப்பி பர்த்டே.